الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த மீலாது நபி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குரிய ஹலரத் அவர்களே, இங்கே வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய ஹலீஃபா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மீலாது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மாநபி வாழும் மாமதீனா என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். மதீனா என்கின்ற பெயர் எப்படி வந்தது? மதீனா என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? மதீனா அப்படின்னு சொன்னால் ஊர் என்பதுதான் பொருள். அரபி மொழியில் பெரிய ஊர்களுக்கு மதீனாம்பாங்க. நம்ம டவுன் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அது அரபி மொழியில் சொல்கிறதா இருந்தால் மதீனான்னு சொல்லணும். அப்போ மதீனாண்டா ஊர். இங்கே உலகத்தில் எத்தனையோ ஊர்கள் உண்டு, கோடான கோடி ஊர்கள் உண்டு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயரும் உண்டு. ஆனால் ஒரு ஊரின் பெயரே ஊர் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மதீனாவுக்கு மட்டும்தான். அந்த ஊருக்கு பெயரே ஊருங்க. மதீனாண்டா ஊர். ஒரு மனிதனின் பெயரே மனிதன் வச்ச மாதிரி. அப்போ ஒரு ஊர் என்றால் என்னென்ன தகுதியும் சிறப்பும் பெருமையும் புனிதமும் இருக்க வேண்டுமோ அத்தனையும் உள்ளடங்கிய ஊர் தான் மதீனா. அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா அந்த ஊருக்கு மதீனான்னு பேர் சுட்டிட்டான். அப்போ இந்த பேர் எப்படி வந்துச்சு? ஆரம்பத்தில் மதீனா பேர் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் மதீனாங்கிற பேர் அந்த ஊருக்கு கிடையாது. அந்த ஊரின் பெயர் யஸ்ரிபி அப்படிங்கிறது தான். யஸ்ரிப்னா என்ன அர்த்தம்? நாசம் அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போனதுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் அந்த ஊரை மதீனத்துல் நபின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊர். எங்கே போகிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு போகிறாங்க அப்படி சொல்லுவாங்க. மதீனத்துல் நபியில் அதான் அர்த்தம். நாளடைவில் அந்த நபிங்கிற வார்த்தை போய் மதீனா என்றாகிவிட்டது, ஊர் என்றாகிவிட்டது. ஒரு ஊரின் பெயரே ஊர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊருக்கு அல்லாஹு தஆலா தாபா என்று பெயர் சொல்லிட்டான்ங்கிறாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தாபான்னு என்ன அர்த்தம்? நறுமணம் மிக்கதுன்னு அர்த்தம். தாபா தொய்பா எல்லாம் மதீனாவுக்குள்ள பேர் தான். இந்த சிறுமிகள் எல்லாம் பாட்டு படித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. யா தொய்பா யா தொய்பான்னு சின்ன பிள்ளைலாம் படிப்பாங்கள்ல சிறுமிகள். மதீனாவே மதீனாவேன்னு அர்த்தம் இருக்குது. தொய்பாண்டா மதீனா, தாபாண்டா மதீனா. தொய்பா தாபா அர்த்தம் நறுமான வாசம். இப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதுக்கு முன்னால் அந்த ஊர் யஸ்ரிப் நாசம் என்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போனதுக்கு பின்னால் தாபா நறுமான வாசம் என்ற பெயரை பெற்றுவிட்டது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையால் அந்த ஊருக்கு கிடைத்த பெருமை. அதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, உங்களுடைய உள்ளங்களை மதீனாக்களாக ஆக்கி வச்சுக்கிறங்க, யஸ்ரிப்களாக ஆக்காதீங்க அப்படிம்பாங்க பெரியவங்கள்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதீனாண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியேறிய ஊர். அவர்கள் குடி ஏறாமல் அங்கே போகிறதுக்கு முன்னால் அந்த ஊருக்கு பேர் யஸ்ரிப். அப்போ நம்மளோட உள்ளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியேறி இருந்தால் மதீனாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உள்ளத்தில் குடியேறலன்னு வைங்க, யஸ்ரிப் நம்மளுடைய உள்ளம். அதனால தான் சொல்லுவாங்க, உங்களுடைய உள்ளங்கள் மதீனாக்களாக இருக்கட்டும், யஸ்ரிப்களாக இருக்க வேண்டாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உள்ளங்களில் குடியிருக்க வைக்க வேண்டும்.
நம்முடைய உள்ளங்களில் இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இப்படி சொல்லுவாங்க. அதே போல் மஸ்ஜிது நபவி, அந்த மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய சிறப்புகள் நிறைய இருக்குதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருடைய பெயரை கூட புனிதமாக சொல்லி அந்த ஊருக்கு என்னென்ன சிறப்புகள் உண்டு அப்படிங்கிறத நிறைய ஹதீஸ் மூலம் சொல்லி காட்டாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, அஜுவா பேரித்தம்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜுவா பேரித்தம் பார்க்கறது சின்ன பழமாக தான் இருக்கும். ஆனால் மக்கா மதீனாவில் அதுக்கு தான் விலை அதிகம். மற்ற பழங்கள்லாம் விலை கம்மியாக இருக்குது, விலை அதிகமானது இருக்குது. இப்போ அம்பல்னு சொல்லுவாங்க, விலை அதிகமானது தான். இப்படி சில பழங்கள் உண்டு. மஜ்தூல் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது, அதெல்லாம் பெருசாக இருக்கும். 2 பழம் சாப்பிட்டால் வயிறு நிறைஞ்சிடும். ஆனால் இந்த அஜுவா பழம் ரொம்ப சின்னது. ஹாஜிமார்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு இதை வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஏன், விலை கூட களிமா பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சரியாக வருங்கிறதுனால இது அஜுவா பழம் அவங்களுக்கு தேவைக்கு, அல்லது அவங்க குடும்பத்தில் யாராவது சொல்லி விட்டுருப்பாங்க, அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி விட்டுருப்பாங்க, அஜுவா பழம் வாங்கிட்டு வாங்க, அவங்களுக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா விலை கூட. ஏங்க இவ்வளவு பழம் இருக்குது, அந்த பழத்துக்கு ஏன் விலை கூலி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு ஹதீஸு தான் காரணம். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தஸப்பஹ சபஅ தமராத்தின் அஜ்வத்தன், ஒருவர் காலையில் அன்றாடம் 7 அஜ்வா பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் எந்த நாளிலே இவர் சாப்பிடுகிறாரோ அந்த நாளிலே ஏதாவது விஷ ஜந்து தீண்டு விட்டால் அந்த விஷம் அவருக்கு எந்த தாக்கத்தையும் பாதிப்பும் ஏற்படுத்தாது. அவருக்கு யாராவது சூனியம் செய்தாலும் அந்த சூனியத்தின் பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சூனியம் தாக்காது, ரைட்டு, விஷம் தாக்காது. ஏன் அந்த நாள் சொன்னாங்க, தொடர்ந்து சாப்பிட்றாரு, அந்த நாள் சாப்பிடல, அந்த அன்னைக்கு விஷஜந்து தீண்டிச்சுன்னு வச்சுக்கிறோங்க, தாக்கும். ஏன் அந்த அன்னைக்கு சாப்பிடல? சரி, அதே போல் ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டாரு, அந்த அன்னைக்கு உடனே வேலை செய்யுமா? கிடையாது. மன் தஸப்பஹங்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அப்போ அப்படி ஒரு எதிர்ப்பு சக்தி உடம்புல உண்டாயிரும் அப்படின்னு தான் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸனால தான் அஜ்வா பழத்தினுடைய விலை மிகவும் கூடுதலாகி விட்டது. சரி, இந்த பழத்துக்கு இந்த தகுதி எப்படி கிடைச்சிச்சு? சூனியம் செஞ்சாலும் தாக்காது, எந்த விஷஜந்து தீர்ந்தினாலும் விஷம் எதையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அந்த பழத்துக்கு ஏங்க அப்படி ஒரு பவர் வந்துச்சு? வேறு ஒன்றும் இல்லைங்க, அஜ்வா பழம் விளைகிற பூமி மதீனத்துமன். அதனால தான் மதீனாவில் விளைகின்ற அந்த பழம் பல தகுதிகளை பெற்றிருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் பேரிச்சம்பழம் விற்கிற கடைகளுக்கு போகலாம். பேரிச்சம்பழம் தோட்டம்னு உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த உம்ராக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, ஒரு நாள் கூட்டிகிட்டே போய் காமிப்பாங்க எல்லாத்தையும். மஸ்ஜித் குபா, கிப்லத்தைன் மஸ்ஜிது, அதுபோல் உஹது, ஹந்தக்கு, அதுபோல் பேரிச்சம்பழம் தோட்டம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க ஒரு இடத்துல. அங்கே போனால் தெரியும். அங்கே பேரிச்சம்பழம் தோட்டத்தில் அந்த தோட்டமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அவ்வளோ பேரிச்சம்பழமாக இருக்கும், காய்ச்சி தொங்கும், பார்த்துக்கலாம். அதில் உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று வச்சுருப்பாங்க. பேரித்தம்பழத்தினுடைய வகைகளாக போகிறவங்களாம் அங்கே வாங்கிட்டு வருவாங்க. அங்கே போனால் ஒரு வருஷ அஜ்வா பழம் ஒரு விலை போட்டிருக்கு. அதுக்கு எதிர்த்து திசையில் அஜ்வா பழம் வேறு விலை போட்டிருக்கு, 10 ரியால் கூட இருக்குது. அங்கே நான் கேட்டேன், ஏங்க இதுவும் அஜ்வா தான், விலை கம்மியாக இருக்குது, நீ இங்கே வந்து கூட ஒரே கடை என்ன கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, அது மதீனாவுக்கு வெளியிலே விளைஞ்சது, இது மதீனாவில் விளைஞ்சது, அதனால் விலை கூட. அந்த மதீனத்து மண்ணில் விளைஞ்சால் அதுக்கு ஒரு பவர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருடைய பெருமையை அப்படியெல்லாம் சொல்லி காட்டினார்கள். இன்னும் அந்த ஊரில் பெருமையெல்லாம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு நிறைய துஆக்கள் செஞ்சுருக்கிறாங்கங்க. அந்த அரபு மக்களுக்கு மத்தியில் ஒரு பழக்கம் இருந்துச்சு மதீனாவில். முதலாக பேரிச்சம்பழம் கனியை காய்ச்சிச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த கனியை அப்படியே எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுப்பாங்க பரக்கத்துக்கு. முதலாவது காய்ச்சிருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு, அது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்குவாங்க, துவா செய்வாங்க. அந்த துவா தான் இன்றைக்கி மதீனாவிலே மிகப்பெரிய
தாக்கத்தையும் மிகப்பெரிய நன்மையையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னது மதுவா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, யா அல்லாஹ் இந்த பழத்திலே எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் இந்த மதீனாவுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாயினா, யா அல்லாஹ் நாங்கள் அளக்கிற அளவைகளில் நீ பரக்கத்தை செய்வாயாக. அப்படிலாம் துவா செஞ்சுட்டு அந்த சபையில் யாரோ சின்ன பிள்ளை உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு அந்த பழத்தை கொடுப்பாங்க, சாப்பிடு அப்படின்னு. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னைக்கு மதீனா இவ்வளவு சிறப்புகளை அடைந்திருக்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை வாங்கி இருக்கிறது அந்த ஊர். ஊருக்கே பரக்கத். அதனால தான் அந்த ஊரில் இருக்கிறத பெரியவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. இந்த உம்ரா இந்த டிராவல்ஸுக்காரன் கூட்டிகிட்டு போனால் ஒரு 3 நாள் 4 நாள் தான் தங்க வைப்பாங்க, ஒரு 9 நாள் மக்களை தங்க வச்சுருவாங்க. ஆனால் இந்த ஆஷிகீன்கள் இருப்பாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் செஞ்சுங்க, 3 நாள் தானா 4 நாள் தானே, இங்கே ஒரு வாரமாக தங்கி வைக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ புனிதமான மண் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருடைய பெருமை அப்படி சொன்னதுனால தான் இன்னொன்று சொன்னாங்க, யாராவது மௌத்தா போக விரும்பினா இந்த மதீனத்து மண்ணில் மௌத்தா போங்க, ஏன் அப்படிப்பட்டவருக்கு மறுமையிலே நான் ஷஃபாஅத்து செய்வேன் என்றார்கள் கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ்வளோ சிறப்பு இருந்ததுனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்வாங்க, அல்லாஹும் மர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். ஒன்றாவது பாயிண்ட். ரெண்டாவது கேட்குறாங்க, வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக, என்னுடைய மரணம் வஃபாத்து உன் ரசூலுடைய ஊரில் நிகழணும் அப்படிம்பாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மற்றவங்களாம் கேட்பாங்க, ஹலீஃபா அவர்களே நீ இப்படி கேட்குறீங்களே, ஒன்றுக்கொன்று முரணாவில் இருக்குது, மதீனாவுலேயும் மரணம் வரணுங்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படணுங்கிறீங்க, மதீனாவில் யுத்தம் நடந்தாதானே நீங்கள் இங்கே ஷஹீதாவீங்க, மதீனாவுக்குள்ளே போர் நடக்காதுல்ல, போர் நடந்தால் வெளியில் தான் நடக்கும், ஒன்றுக்கொன்று முரணாவில் இருக்குது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் நாடுனா எனக்கு கொடுப்பான்ட்டாங்க. கடைசி அப்படி தான் நடந்துச்சு. அவங்க தொழில் இருக்கும்போது தானே ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஒரு எதிரியால் குத்தப்பட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊரில் ஷஹாதத் ஆகணும், வஃபாத்துங்க வரணும் என்று அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தது. அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், கொடுத்துட்டான் அந்த பாக்கியத்தை. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் கேட்டுவா. ஏன் அவங்கெல்லாம் விரும்பினாங்க அந்த மண். எத்தனை சீதேவிகள் இப்போலாம் முடியாது, அந்த காலத்துலலாம் மதீனா ஷரீஃப் போனாங்க அங்கே உட்காந்துருவாங்க, ஊருக்கு வர்றதில்லை. இப்போ உள்ள அப்படியே வராமல் இருக்க முடியாது, எல்லாம் பாஸ்போர்ட்டு அது இது கவர்மெண்ட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை, யாரும் அங்கே தங்க முடியாது, கரெக்டாக வந்துடணும், இல்லாட்டி புளிப்பட்டுருவோம். அப்போலாம் அப்படி கிடையாது, எல்லாம் ஒருத்தர் கப்பலில் போவாங்கல்ல, போனோம் அங்கே இருந்துட்டாலும் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. நம்முடைய ஆஷிகீன்களாக இருந்த வலிமார்கள் எல்லாம் போனவங்க மதீனா ஷரீஃப்லேயும் இருந்துடுவாங்கங்க, நான் இங்கேயே வஃபாத் ஆகுவேன் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களே நம்ம முன்னோர்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் தான். அடுத்து மதீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் நியமித்து வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மதீனாவின் எல்லையிலே மலக்குமார்கள், பாதுகாவலர் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அதனால இந்த ஊருக்குள்ளே தஜ்ஜாலும் வரமாட்டான், எந்த காலரா நோயும் நுழையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளோ பெரிய தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக இருந்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும். பார்த்துக்கிறேங்க, சிலதான் சொல்கிறாங்கல்ல, இப்போ வேறு ஆளாக இருந்தாக்கா சொல்லிட்டு பயப்படுவார், ஏன்னு நம்ம சொல்லிட்டோம் அடுத்த வருஷத்துக்கு கால நோய் வந்துட்டாக்க நம்ம சொன்னது பொய்யாயிருமேண்டு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ உறுதியாக தான் சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கு பிறகு எத்தனை வருஷம் மதீனாவில் இருந்தாங்க. சப்போஸ் கால நோய் வந்துட்டாக்கா அவங்க உண்மை ரசூல் இல்லைன்னாங்க ஆகும். அப்போ ஆனால் இந்த ஊரில் காலரா நோய் வராது என்று திறம்பட, தஜ்ஜாலாவது கடைசி காலத்தில் வர்றவன், ஆனால் கால நோய்ங்கிறது அன்றாடம் ஒவ்வொரு வருஷமும் எல்லா நாடுகளிலும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தால் செலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிங்கிறதுல அவர்கள் மிகப்பெரிய உறுதியாக இருந்ததுனால தான் சொல்ல முடிந்தது, இல்லாத முடியாது. அந்த மதீனா நகரிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அதுதான் மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லுவாங்க. மஸ்ஜிதுல் நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அர்த்தம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் 2வது பள்ளி அந்த பள்ளி. முதல் பள்ளி குபா பள்ளிவாசல், மஸ்ஜித் குபா. நம்ம மார்க்கத்தில்
உலகம்னு எடுத்துக்கிட்டால் முதல் பள்ளிவாசல் காபா இருக்கிற பள்ளிவாசல் தான். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா, மக்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக முதலாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட பள்ளிவாசல் மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் எல்லாம் சொல்லி அதான் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது பள்ளி பைத்துல் முகத்தஸ். இது உலகம்னு நம்ம பார்த்தா. ஆனால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் முதலாவது பள்ளிவாசல்ங்கிறது குபா பள்ளிவாசல். மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்டாங்கல்ல, அப்போ மதீனாவுக்கு 3 மைல் தொலைவில் இருக்குது குபா. குபாங்கிறது ஒரு ஊருக்கு பேர், அந்த இடத்துக்கு பேர். அங்கே தங்கிட்டாங்க. இப்போ இருக்கிற மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் அங்கேருந்து ஒரு 3 மைல் இருக்கும். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டாங்க. அந்த ஊருக்கு பேர் குபா. அங்கே தங்கி ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. கட்டினதுக்கு பிறகு தான் மதீனா ஷரீஃபுக்குள்ளே நுழைகிறாங்க. மதீனா ஷரீஃப் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மஸ்ஜித் நபவியை கட்டுறாங்க. அப்போ இது 2வது பள்ளிவாசலாக போச்சு. முதல் பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். அந்த குபா பள்ளிவாசலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த குபா பள்ளியில் நீங்கள் தொழுதீங்களாக்கா ஒரு உம்ரா செய்த நன்மை கிட்டும்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளோ சிறப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று அந்த குபா பள்ளிவாசல் போவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்தி மஸ்ஜித் குபா குபா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. குல்ல சபித்தின் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் யுஸல்லி ஃபீஹி ரக்காத்தைன், அங்கே 2 ரக்காத் தொழுவாங்க. புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் அவங்க சனிக்கிழமை வந்தாங்க? அது அல்லாஹ் அலம். அந்த சிறு அல்லாவுக்கும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு வாரமும் மாஷியன் சில கட்டங்கள் நடந்து வருவாங்க, ராக்கிபல் சில கட்டங்களில் வாகனத்திலும் வருவாங்க. புகாரி முஸ்லிம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி கூட இந்த டிராவல்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அந்த ஜியாரான்னு கூட்டிகிட்டு போவாங்க முக்கியமான இடங்களை காமிக்கிறதுக்கு. ஒரு நாள் அதுக்குன்னு பஸ்ஸை பிடிச்சி அந்த டிராவல்ஸ் சார்பிலே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ தான் குபா பள்ளிவாசல், கிப்லத்தீன் பள்ளிவாசல், உஹது, ஹந்தக்கு, பேரிச்சம்பழ தோட்டம் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் காமிப்பாங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது பெரும்பாலும் சனிக்கிழமை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிழமையில் அந்த குபா பள்ளிவாசலில் போய் தொழுதாங்களோ அந்த கிழமையில் போய் தொழுகிற பாக்கியத்தை கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த சனிக்கிழமைக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. பெரும்பாலும் அந்த வாய்ப்பு இந்த ஹாஜிமார்களுக்கு கிடைத்து வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசலை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அடித்தளமிட்டு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்னு அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசலாம் குபா பள்ளிவாசலை. இப்போல்லாம் நம்மளும் மதீனா ஷரீஃபுக்கு போனால் அங்கே போகலாம், அந்த பள்ளிவாசலுக்கு போகலாம், 2 ரக்காத்தும் தொழுவலாம். அந்த பாக்கியம் நமக்கு கிட்டும். ஒரு உம்ராங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உம்ரா செஞ்சவங்களுக்கு தெரியும். இங்கேருந்து ஏலம் கட்டிட்டு போகிறாங்கல்ல, அங்கே போன பிறகு தவாப் செய்யணும், அப்புறம் சயி செய்யணும், அப்புறம் தலைமுறை இறக்கணும். இந்த சயி செய்கிறது அதேபோல் தவாப் செய்கிறது சாதாரண உண்டா? பல கிலோமீட்டருக்கு அளவுக்கு நடக்கணுங்க அந்த கூட்டத்தில். எவ்வளோ சிரமம். ஆனால் குபா பள்ளிவாசல் போங்க, 2 ரக்காத் தொழுவுங்க, உம்ரா செய்ய நம்ம கிடைச்சிருது. அந்த பள்ளி எவ்வளோ சிறப்பு பெரியதாக இருந்தால் இந்த உம்ராவுடைய நிலைமை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அதே போல் அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள ஒரு ரவுலா, சொர்க்கம், இந்த உலகத்திலே சொர்க்கம் பார்க்கணுங்க ஆசைப்படுறீங்களா? போங்க மதீனா மஸ்ஜித் நபவிக்கு போங்க, ரவுலாவுக்கு போய் பாருங்கள், பார்த்துடுங்க இந்த சொர்க்கத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, என் வீட்டுக்கும் மிம்பர் பள்ளிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்தின் பூந்தோட்டங்களில் ஒரு தோட்டம் அப்படின்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இந்த இடம் பெயர்க்கப்பட்டு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கொண்டு போய் வைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த கருத்தை சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஹஜ்ஜு உம்ரா போகிறவங்களுக்கு 2 சான்ஸ். என்னது? சொர்க்கத்திலே இருந்த பொருளையும் பார்க்கிறார்கள், சொர்க்கத்துக்கு போகிற பொருளையும் பார்க்கிறார்கள். 2 பாயிண்ட் கிடைச்சி போச்சு. ஹஜ்ருல் அஸ்வத் கல், அந்த கல்லை போய் பார்க்குறாங்க, முத்தமிழ்னாலும் வைங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுங்கிறது சொர்க்கத்திலேருந்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, அது சொர்க்கத்திலேருந்து வந்த கல் பாலை விடவும் வெண்மையாக இருந்தது, மக்களுடைய பாவங்களை சுமந்து கருநிறமாக மாறிவிட்டது அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
முத்தமிட்டாங்க அந்த கல்லை, ஹாஜிகளும் முத்தமிடுறாங்க. அந்த கல்லை பார்த்துட்டா சொர்க்கத்து பொருளை பார்த்துட்டோம், சொர்க்கத்திலேருந்து வந்த பொருள். யாராவது மஸ்ஜித் நபவிக்கு போய் ரவுலாவுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கிறோங்க, சொர்க்கத்துக்கு போக போகிற பொருளை பார்த்துட்டோம். அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்போலாம் யாரும் எந்த நேரமும் போகலாம். கொரோனாவுக்கு முன்னால், இந்த கொரோனாவுக்கு பிறகு நம்ம நினச்ச நேரத்தில் போக முடியாதுங்க. அந்த ரவுலாவுக்கு மஸ்ஜித் நபவிக்குள்ளே போகலாம், எப்போ வேண்டாலும் நீங்கள் போகலாம். இந்த ரவுலான்னு குறிப்பிட்ட இடம் இருக்க, அங்கே நீங்கள் யாரும் நினச்சாலும் பார்க்க முடியாது, பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். கவர்மெண்ட்டு அப்படி வச்சிருச்சு. ஒரு பயணத்துக்கு போனால் ஒரு தடவை தான் பாஸு. அந்த பாஸை போனால் உள்ளுக்கு அனுமதிக்கிறாங்க, அந்த குரூப்பாக தான் அனுமதிக்கிறாங்க. அங்கே உள்ளுக்கு போனால் ராகத்தாக இருக்கலாம். பாஸ் வாங்கிட்டு ஒரு தடவை போனாலும் நிம்மதியாக போய்ட்டு வரலாம். இதுக்கு முன்னாலேலாம் எல்லா நேரம் போவாங்களே, எல்லாம் கூட்டம் போனால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, தொழ முடியாது, ஏன் கூட்டம். இப்போ அப்படி இல்லை, குறிப்பிட்ட பேர் அனுப்புகிறாங்க. அழகாக ஒரு 1/4 மணி நேரம் தரலான்னு வைங்க, நல்லா உட்காரலாம், தொழுவலாம், துவா செய்யலாம், திக்ர் செய்யலாம், அந்த 1/4 மணி நேரம் அளவுக்கு. அப்படி ஒரு ராகத்து இதில் கிடைக்குது. அந்த ரவுலா சொர்க்கத்தின் பூந்தோட்டம் மஸ்ஜித் நபவிக்குள் தான் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள தான் 3 பேர்களுடைய கபறுகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, 3 பேருடைய கபர் இருக்குது. அதுக்கெல்லாம் எப்போ வேண்டுமானாலும் போகலாம். உள்ளே நுழைஞ்சி போய் சலாம் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். 24 hours இங்கே போய்கிட்டே இருக்கலாம், அதுக்கு எந்த தலையும் கிடையாது. எப்படி அந்த 3 பேருடைய கபர் இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே நீங்கள் தான் இங்கே ஏற்று நிற்கிறீங்க, உங்களுக்கு தான் ரமலான்னு வச்சுக்கிறோங்க, நீங்கள்லாம் அங்கே நின்றுக்கிட்டு தான் சலாம் சொல்லுவீங்க. இப்போ 3 கபர் இருக்குது. 3 கபர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், இந்த ஷேப்பில் தான், இப்படி இருக்காது. இப்படி ஒரு கபரு, இப்படி ஒரு கபரு, இப்படி ஒரு கபர், அப்படி இருக்காது, இப்படி தான் இருக்கும் கபர். முதலாவது கபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர். அவங்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர், அது இப்படி இருக்கும். அதுக்கும் பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர், அது இங்கே இருக்கும். 1 2 3 இந்த அமைப்பில் தான் இருக்கும். நீங்கள் எழுத்து நின்று நீங்கள் சலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு பின்னால் கிப்லா வந்துடும். அப்படி திரும்பிட்டீங்களாக்க அது கிப்லா காபா வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னோக்கி தான் நீங்கள் சலாம் சொல்கிறீங்க. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடல் இருக்கிறது அல்லவா, அவங்களுடைய தோல் புஜத்துக்கு நேராகத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய முகம் இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோல் புஜத்துக்கு நேராகத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகம் இருக்குது. அதனால தான் அங்கே போய் நின்று சலாம் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிடுவாங்க. அங்கேருந்து 1 முழம் தள்ளி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. அங்கேருந்து 1 முழம் தள்ளி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சலாம் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஓட்டை இருக்கும், அது வச்சு கண்டுபிடிச்சோம், பெரிய ஓட்டையாக இருக்கும், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை நோக்கி இருக்குது. அதுக்கு அடுத்து 1 முழம் தள்ளினவுடனே சின்னதாக ஒரு ஓட்டை, அது வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முகம் இருக்கிற பகுதி. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பகுதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு முகம் இருக்கிற பகுதி. அந்த மாதிரி தான் நீங்கள் அங்கே சலாம் சொல்கிறீங்க. முக்கியமாக அந்த இடத்துல அங்கே எழுதி போட்டிருப்பாங்க மேலே ஆயத்து. நிறைய விஷயம் இருக்குங்க. அங்கே மஸ்ஜித் நபவியில் சுற்றிலும் துருக்கியர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டது. அவங்களும் சுன்ன ஜமாத்துக்காரவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை சுற்றிலும் புருதா ஷரீஃபை எழுதி வச்சுருக்காங்கங்க. நமக்கு ஓதுறோம்ல புருதா ஷரீஃபு, அது எழுதி வச்சுருக்காங்க அங்கே. ஆனால் இந்த வஹாபி இப்போ இருக்கிற வஹாபி கவர்மெண்ட்டுனால ஒரே ஒரு அடியை மட்டும் அங்கங்கே விட்டுறது. ஏன்னா அது பிரச்சனைக்குரிய அடியாக அவங்களுக்கு தெரியலை, விட்டுவிட்டு மற்ற எல்லாத்தையும் பச்சை பெயிண்டை வச்சு அடித்து வச்சுருக்காங்க. ஆனால் பச்சை பெயிண்டை அடிச்சிருந்தாலும் நம்ம கிட்ட நின்றா அதனுடைய அந்த எழுத்தினுடைய அடையாளத்தை வச்சு என்ன வார்த்தை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதை பேர்க்க முடியாது. மேலே வந்து பச்சை பெயிண்டை வச்சு தொலைவில் வந்து பார்த்தா தெரியாது, கிட்ட வந்து பார்த்தா தெரியும். அப்போ உண்மையிலேயே புருதான் ஷரீஃபு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா ஷரீஃபில். இன்னொரு விஷயம், அந்த இடத்துல ஒரு வசனமும் எழுதப்பட்டிருக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்துக்கு மேலே அவங்க சப்தத்தை உயர்த்தாதீங்க. வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பாலிக்கும் லிபாலின், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இறைந்து பேசுவீங்கல்ல அந்த மாதிரி சத்தமாக இறைந்தெல்லாம் பேசிடாதீங்க. அந்த தஹபத் அமாலுக்கும்,
உங்கள் வணக்கமெல்லாம் அழிஞ்சு போகும் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் வணக்கமெல்லாம் அழிஞ்சு போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சத்தமாக பேசலாம், அவமரியாதைங்க. மரியாதை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதை செய்தால் அது குஃபுர். குஃபுர் ஆனால் என்ன ஆகும்? நம்ம செஞ்ச வணக்கமெல்லாம் அழிஞ்சு தான் போகும். அதனால தான் அந்த அக்கீதா கிதாபு எல்லாம் மதரசாக்களை ஓதி கொடுக்குறாங்க. அக்கீதா கிதாபு அதுலலாம் எழுதியிருப்பாங்க, இஹானத்து நபியு குஃப்ருன், ஒரு நபியை இன்சல்ட் செய்வது, அவமரியாதை செய்வது குஃபுர். அப்படிலாம் இன்றைக்கி சில பேர் அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்களே, குஃபுரில் போயிட்டாங்க. அவ்வளோதான். அல்லாஹ் நம்மளையெல்லாம் சுன்ன ஜமாத்தில் வச்சு பாதுகாத்துட்டான். இதற்கு எவ்வளோ பெரிய நன்றி செலுத்த ஈடாகுமாங்க? படைப்புகளில் மனிதனாக படைக்கப்பட்டது சிறப்பு. மனிதர்களிலேயே முஸ்லிம்களாக நம்ம அல்லாஹ் தஆலா ஆக்கினது இன்னொரு சிறப்பு. முஸ்லிம்களிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் நம்மளை கொண்டு வந்தது மிகப்பெரிய சிறப்பு. அந்த உம்மத்திலும் சுன்ன ஜமாத்தில் இருக்க வச்சான் அல்லாஹ். அதுதான் மிக உயர்ந்த 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 சிறப்பு. ஏன் தெரியுமா? இந்த சுன்ன ஜமாத்து இல்லைண்டா அதுக்கு முன்னால் சொன்ன எதுவுமே நமக்கு பலன் கிடைக்காது. இது சுன்ன ஜமாத்து இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருந்தேன், என்ன பிரயோஜனம்? சுன்ன ஜமாத்தை இல்லைன்னு வைங்க, நான் முஸ்லீமாக இருந்தேன், என்ன பிரயோஜனம்? நான் மனிதனாக இருந்தேன், என்ன பிரயோஜனம்? அப்போ நம்முடைய வெற்றியை நிர்ணயிப்பது இந்த சுன்ன ஜமாத்து தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நடக்கணும், சத்தம் போடாதீங்க, உங்கள் வணக்கங்களை இழந்து விடுவீர்கள், அழிஞ்சு போயிடும் அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் இது அப்போ மட்டும் நினைக்கக்கூடாது. அதை உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அது அப்படி நினைச்சிடாதீங்க. இன்றைக்கும் அந்த சட்டம் தொடர்கிறது. எப்படின்னு தெரியுங்களா? அஸ்ஸாயிபுல் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் பள்ளிவாசல் வசனம் வேலை இருந்தேன், என்கிட்ட ஒரு பொடி கல் வந்து விழுந்துச்சு. என்ன கல் விழுவதை யார் போட்டதுன்னு பார்த்தேன். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. என்னை கூப்பிட்டாங்க, கிட்ட போனேன். அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க சத்தமாக. அந்த 2 பேரும் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் நிப்பாட்டினேன். உமர் எல்லாம் கேட்டாங்க, மீனாயின் அனுத்துமா, நீங்கள் 2 பேரும் எங்கேருந்து வர்றீங்க? அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் மீனா தாயிஃப்லேருந்து வர்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் தாயிஃப் வாசிகள், வெளியூர் வாசிகள், அதனால் விடுறேன். லவ் குன்துமா மின் அஹ்லி மதீனா, நீங்கள் மட்டும் இந்த மதீனத்து வாசிகளாக இருந்திருந்தால் லஅவுதஅதுகுமா, உங்களுக்கு கடும் தண்டனை கொடுத்திருப்பேன். தர்ஃபஅனி அஸ்வாத்தகுமா ஃபி மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பள்ளியிலே இருந்துக்கிட்டால் நீங்கள் சத்தம் போட்டு பேசுகிறீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் இருந்தால் மெதுவாக தான் பேசணும். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு அதே சட்டம். அதனால தான் அந்த தர்பாரில் அந்த வசனம் இன்றைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ போனால் நீங்கள் பார்க்கலாம். ஏன் அந்த சட்டம் இன்னைக்கும் தொடருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் மதிப்போடும் மரியாதையோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அங்கே கண்ணியம் மிக முக்கியம், அதபு முக்கியம், ஒழுக்கம் முக்கியம். உள்ளத்திலே ஒரு ஹுஷு பயபக்தியை கொண்டு வந்துட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லணும். நம்ம கண்களுக்கு அவங்க தெரியலை, அவங்க கண்களுக்கு நாம் தெரிகிறோம், அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். அப்படி உணர்வுகளையும் கொண்டு வந்து தான் மரியாதையோடு பணிவோடு நம்ம சலாம் சொல்லணும். அப்படி தான் பெரியவங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. மாலிகமா ஹதீஸை நடத்துவாங்க. அங்கே மாலிகமா 4 மதஹப் இருக்குல்ல, அதில் ஒரு மதம் மாலிக் மதஹப். அந்த மாலிகமா ஹதீஸ் ஷரீஃபை பாடம் நடத்துவாங்க மஸ்ஜித் நபவியில். அப்போ என்ன தெரியுமா நடத்துவாங்க? எனக்கு இன்னார் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அந்த சஹாபி சொன்னார்கள், அந்த சஹாபிக்கு இந்த கபரிலே மறைந்து வாழுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கையை அந்த கபர் ஷரீஃபுக்கு மேலே வைப்பாங்க. எவ்வளோ உணர்வுபூர்வமான. நம்மளாம் என்ன செய்வோம்? அவருக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க அறிவித்தாங்க, அவங்கள வச்சாங்க, சஹாபா பெருமக்கள் அறிவித்தாங்க, அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போவோம் வாய்ப்பாடு மாதிரி. ஆனால் மாலிகமா உணர்வுபூர்வமாக அந்த சஹாபிக்கு சொன்னது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லாமல் இங்கே இருக்கிறாங்கல்ல அவங்க சொன்னாங்க. இங்கே இருக்கிறாங்க சொல்லும் பொழுதும் தங்களது கையை புனிதமான கபர் ஷரீஃபில் வைத்து சொல்வார்கள். அப்போ உணர்வு பூர்வமாக அந்த பெரியவங்கள்லாம் அங்கே நடந்தாங்க. ஏதோ கடமைக்கும் சடங்குக்கும் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் அந்த கபர் ஷரீஃப், அந்த கபர் ஷரீஃபை ஜியாரத்து செய்வதற்காக இன்றைக்கி போகணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனது மறைவுக்கு பிறகு ஒருவர் ஜியாரத்து செய்ய வந்தால் கஅன்னமா ஜாரனி ஃபி ஹயாத்தி,
நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னை வந்து சந்தித்தா எப்படியோ அப்படி தான் அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பைஹக்கியிலே, தபரானியிலே, தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் என்னை ஜியாரத்து செய்தால், ஹஜ்ஜி செஞ்சுட்டு என்னை ஜியாரத்து செய்வதற்கு வந்தால் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு கடமையாகிவிட்டது என்றார்கள். இதுவும் தாரகுத்னி, பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அங்கே போகிறதே எதுக்கு தான்? நம்ம மதீனா ஷரீஃபுக்கு போகிறதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க தாங்க போகிறோம், அவங்களும் ஜியாரத் செய்ய போகிறோம். ஆனால் பேநசீபு, சில பேர் நசீப் இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவ்வளோலாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் மதீனாவுக்கு போங்க, ஜியாரத்துக்குன்னு போகக்கூடாது, வேலை எதுக்குங்க போகணும், அந்த பள்ளியாசலில் தொழுதா 1000 மடங்கு நன்மை கிடைக்கும்ல, அதுக்காண்டி நீங்கள் போங்க. போன இடத்துல அப்படி ஜியாரத்தை பண்ணிக்கிறங்க. ஆனால் நீங்கள் போகும்போதே ஜியாரத்துன்னு போகக்கூடாது. உண்மை புரியாத வஹாபிகள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நசீபு இழந்தவர்கள். நான் கேட்டேன், ஏன்பா மக்காவில் ஹாஜர் வந்துட்டாங்க, அவங்க போகிறாங்க மதீனாவுக்கு, அந்த மஸ்ஜிதில் தொழுவதற்காகத்தான் போகணும்னு சொல்கிறேன், அது 1000 மடங்கு நன்மை கிடைக்கும், அதனால போகணும் அப்படிங்கிற. சரி, அங்கே போய் தொழுது 1000 மடங்கு தானே கிடைக்கும், ஒரு மக்காவில் தானே இருக்கிறாரு, அங்கே மஸ்ஜித் பள்ளியாசல் தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை கிடைக்குமாங்க? லட்சத்தை விட்டு யாரும் 1000த்துக்கு போவாங்களா? ஏன் போகிற 1,00,000 விட்டு 1000த்துக்கு? அப்படி போகாத. அங்கே போகிறது எதுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்துக்காக தான் நம்ம போகிறோம். ஏன்? அது புனிதமான கபர் அப்படிங்கிறதுனால. 3 பேருடைய கபர்கள் இருக்கிறது, 3 பேருடைய கபர்களும் உயரமாக இருந்தது. இது அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கக்கூடாதான் மறைச்சி வச்சுருக்கிறாங்க, யாரும் பார்த்துடக்கூடாதான், இருட்டாக இருக்கும், நீ என்னன்னு பார்த்தாலும் தெரியாது, உள்பகுதி இருட்டாக தான் இருக்கும், மறைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அபூதாவில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஒட்டகத்து மேலே போல் உயர்ந்திருந்தது, புகாரியில் இருக்கிறது. அந்த கபரை நாம் சந்திக்க சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வைத்து அல்லாஹ்ட்ட நம்ம கேட்குறோம், உடனே கிடைக்குங்க. பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம், மழை இல்லை, வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு. நீங்கள் வஹாபி எல்லாம் தர்காவுக்கு போகாதீங்க அப்படிங்கிறாங்க, அங்கே போய் கேட்காதீங்கிறாங்க. சஹாபிகள் கேட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு வந்திருக்கிறாங்க. இஸ்தஸ்கீலி உம்மத்துக்கு யார சூழல்லான்னு கூப்பிட்டு, மழை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க ஒரு உம்மத்து, மழை கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. ஃபைன்னஹும் யுஸ்கௌன், மழை பொழியுங்கிற நற்செய்தியை சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நான் சலாம் சொன்னதாகவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோன்று மழையும் பொழிந்தது. இப்னு அபீ ஷைபாவை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தனக்கு தேவை என்று வருகின்ற போது ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு வர்றாங்க. மார்க்கத்தில் ஆகுங்கிறதுனால தானே வந்தாங்க, மார்க்கத்தில் கூடாதுன்ற ஒரு சஹாபி வந்திருப்பாங்களா? மார்க்கம் நமக்கு 1400 வருஷத்துக்கு பின்னால் கிடைச்சிருக்குங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் தான் யார்? சஹாபா பெருமக்கள். அவங்க ஒன்று சொன்னாக்கா அது ஆதாரம் தானே, நடக்குதுல்ல. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்டா, அவங்க ஜியாரத்துக்கு ஸல்லல்லாஹு கபருக்கு முன்னால் போவாங்கல்ல, போன உடனே இந்த போலீஸ் இருப்பாங்க, லா துவா சலாம் ஃபக்கத், யார்? அந்த போலீஸு எல்லாரும் வலிச்சு அங்கிட்டு துவா செய்கிறோம், அங்கிட்டான். ஏன்? கபிலா திசையை முன்னோக்கிறதா இருந்தால் திரும்பி தானே முன்னோக்கணும், அதுக்காக வேண்டி அந்த பக்கம். ஏன்ப்பா என்னப்பா உங்களுடைய கொள்கை? ஐநமா தோல்லும் பதமாக வச்சு கொள்ளலாம் எல்லாம் குர்ஆன்ல சொல்கிறான். நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான்ண்டு ஒரு தடவை நம்ம எல்லாம் செலவா சொல்லிக் கொள்வோமா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஏன்னா சாப்பிட்டு வந்தவனுங்க உட்காரலாமா, எல்லாத்துக்கும் ஒரு தூக்கம் அப்படியே மிகைக்கும். இயற்கை தான் அது, எல்லாருக்கும் உள்ளது தானே அது. சாப்பிட்டு வர்றோம், நல்ல ஒரு அழகான இடம் அப்படிங்கும்போது நம்மையும் அறியாமல் மிகைக்கும். அதுக்காக தான் ஒரு செலவாக சொல்லி இதாகிடுச்சு. சரி, இப்போது இந்த போலீஸு இருக்காங்கல்ல, அங்கே எல்லாம் இங்கே ஒரு ஆள் கையை எழுந்துட்டாலும் வச்சுக்கிறோங்க, உடனே விரட்டுறது.
என்ன கொள்கை அவங்கள்ட்ட? சரி நம்ம கேட்குறோம், அல்லாட்ட கேட்குறோம், அல்ல அங்கே கிப்லா மக்கள்கிட்ட தான் இருக்கிறான்னா இப்படி திரும்பி அங்கிட்டு தான் கேட்கணுமா? என்னப்பா அல்லா குரான்ல ஐனமா தோல்லும் பதமா வச்சுள்ளாங்கிறான், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அல்லா அங்கே இருக்கிறாங்கிறான். நீங்கள் என்னன்னா அந்த திசையில் மட்டும் இருக்குதுங்கிறீங்க, திசையை வணங்குறீங்களா நீங்கள்? இதில் வேற அவர் தான் தௌஹீத்வாதிகளாம், எல்லாரும் விரட்டுறது. சரி விரட்டுறதுங்கிறது கூட்டம் வருது அதனால் விரட்டாங்க, சரி அப்படி விரட்டினாலும் மற்றவங்களாம் வர முடியும், இவங்கெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க பின்னால் உள்ளவங்களாம் எப்படி வர முடியும்? அது சரி. ஆனால் அங்கே கேட்கக்கூடாது. சரி கையை உயர்த்தாமல் ஒரு ஆள் கேட்டால் ஒரு நாள் நினைச்ச முடியும், கையை உயர்த்தலை கேட்குறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட, இப்போ என்ன செய்வேன்? என்ன இது? சரி இப்போ அந்த இடத்துல மரியாதையோடு நடக்கணும். அந்த கபருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு, அதுக்குண்டான கண்ணியமும். ஏன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சஹாபா மக்கள் போய் மழையெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யலாம்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உன்னுரு இலா கபரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஏங்க இங்கே வந்து சொல்றீங்க? அங்கே போங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போங்க. வஜஅலு மின்ஹு குவ்வத்தன் இலா ஸமா, அந்த கபருக்கும் வானத்துக்கும் மத்தியில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துங்க. சஹாபாக்கள் வந்தாங்க, அப்போலாம் இந்த கூரை தானே, கீற்று தானே, பனை அந்த ஈச்ச மரத்துடைய கீற்று தானே, இப்போ பில்டிங் இல்லையே, இப்போல்லாம் நம்ம கட்டுறோம் அந்த மாதிரி இல்லையே. அதனால அந்த ஈச்ச மரத்தினுடைய ஓலைகளை அப்படியே பிரித்து விட்டாங்க. மழை பெஞ்சிச்சு, எப்படி தெரியுமா? அந்த வேலை எல்லா இடம் செடிகளும் கொடிகளும் புற்களும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒட்டகங்கள்லாம் அதை சாப்பிட்டு கொளுத்து போச்சு. அதனால அந்த வருடத்துக்கு பேரே ஆமுல் ஃபத்தக், செழிப்பாண்டு, கொளுத்த ஆண்டு அப்படி பேர் வந்துருச்சு. ஏன் எல்லா ஆடு மாடுகளும் கொளுத்து போச்சு, அப்படி மழை பெஞ்சு. இப்போ எது வசீலா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு. அதான் வஹாபிகள் சொல்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா அப்படிங்கிறத நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கப்பா. அங்கே பாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தேவையில்லை, அவங்க கபரே போதும் மழை கிடைக்க. கபரை வச்சு மழை வாங்கிட்டாங்கல்ல சஹாபா பெருமக்கள்லாம். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பச்சை குப்பா பார்த்தீங்களா? மதீனா ஷரீஃபில் பச்சை குப்பா இருக்குது. அந்த பச்சை குப்பாவுக்கு மேலே நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்களாக தெரியும். அந்த பச்சை குப்பாவை பார்த்தீங்களாக்கா, குப்பாவுக்கு மேலே கருப்பாக ஜன்னல் மாதிரி ஒன்று இருக்கும். என்னது? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்கல்ல, கூலையை பீச்சிருங்க, ஒரு இடைவெளி ஏற்படுத்துங்க சொன்னாங்கல்ல, அன்றைக்கு செஞ்சாங்கல்ல சஹாபா பெருமக்கள். அந்த இடம்தான் அழிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. நேராக பார்க்கலாம். இதுக்கு முன்னாலேயெல்லாம் அந்த ஜன்னல் திறந்து வைப்பாங்களாம் மழை இல்லாமல். இது நடந்தது ஆயிஷா சஹாபா பெருமக்கள் காலத்து, அது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு குப்பாவுக்கு மேலே இப்படி வச்சுருக்காங்கல்ல, மழை இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, அந்த ஜன்னல் அப்படி திறந்து வைப்பாங்களாம், மழை பெய்யும். இன்றைக்கி அந்த இது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருடைய முக்கியத்துவத்தை அதிலிருந்து நாம் பெறுகிறோம். சரி, அந்த கபருக்கு வர்றோம். இப்போ நம்மக்கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் அன்றைக்கு சஹாபா பெருமக்கள்லாம் கபர் ஷரீஃபுக்கு கிட்ட நெருங்கினாங்கல்ல, முத்தமிடுவார்கள். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு முத்தமிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை. பக்கத்தில் மருவான் இருந்தார். மருவான் வந்து பிரச்சனைக்குரிய ஆள். இன்றைக்கி இந்த வஹாபிகள் பிரச்சனை பண்ணுற மாதிரி அவர் பிரச்சனை. அவர் தான் இந்த மதீனாவுக்கு அதிகாரியாக இருந்தார், கவர்னராக இருந்தார். அவர் அங்கே நின்றுக்கிட்டு மாதா தசனாவோ என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. மருவான் சஹாபி கிடையாது, தாபிஐ, சஹாபியே பார்த்தவர். ஆனால் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு சஹாபி, அவங்க முத்தமிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை. இவர் கேட்குறாரு என்ன செய்கிறீங்கன்றாரு. அப்போ அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, மருவான் இன்னமா ஜெயித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எங்கே வந்தேன்னு நினச்சிக்கிட்டேன், நீ இளைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்திருக்கிறோம்ப்பா. வலம் ஆத்தில் ஹஜர, கல்லை பார்க்க நான் வரலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க நான் வந்தேன். இப்படி சொன்ன மருவான் வாய் பற்றி விட்டார். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை முத்தமிட்டு இருக்கிறார்கள். மரியாதை, அன்பின் வெளிப்பாடு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரியா நாட்டிலேருந்து வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யணும்னு வந்த உடனே, கபரை பார்த்த உடனே அடக்க முடியாமல் முகத்தை அந்த கபரிலே வைத்து தேய்த்து தேய்த்து எடுக்கிறார். புரட்டி புரட்டி இருக்க. முத்தமிடுவது இல்லைங்க, முத்தமிடுங்கிறது இதில் வச்சு முத்தமிடுறது. பிலால் இதெல்லாம் அப்படி செய்யலை. முகத்தை வச்சுட்டாங்க கபரில், இங்கிட்டும் இங்கிட்டுமா முகத்தை புரட்டு புரட்டி எடுக்கிறாங்க.
இப்னு அசாக்கிரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய கபரை சஹாபியர் முத்தமிட்டார்கள் என்பதால் தான் நாமெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம், வலிமாவுள்ள கபரை முத்தமிடுறோம். வலிமா கபரை முத்தமிடுவாலாம் ஜாயிஸு, அதையும் சிறுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ சிறுக்குன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரி, அப்புறம் சிறுக்கை பற்றி சொல்லு. முத்தமிடுவது சிறுக்கா? ஹாஜிமார்கள்லாம் ஹஜ்வசகள்லாம் முத்தமிடுறாங்க, சிறுக்கு செஞ்சுட்டு வர்றாங்களே. முத்தமிடுவது எப்படி சிறுக்காகும்? குழந்தைய முத்தமிடுறோம், சிறுக்காது. முத்தமிடுவது கூடுமா கூடாதா? அதுக்கு ஆதாரத்தை தரணும். நாங்கள் முத்தமிடலங்கிறது ஆதாரம் தந்துட்டோம். சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை முத்தமிட்டாங்க, ஆதாரம் தந்துட்டோம். முத்தமிழ கூடாது ஆதாரத்தை தராமல் சிறுக்குன்னு சொல்லிட்டீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை அந்த அளவிற்கு மதித்திருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். எப்படி மதித்தாங்க? பார்த்தோன்னே முத்தமிடுறாங்க. மழை வேணுமா, அந்த கபரை வச்சு மழையை கேட்குறாங்க. அவங்களுக்கு மழை வேணுமா, கபர் இருக்கிற இடத்துக்கு வந்து முறையிடுறாங்க. அவங்க கேட்டதெல்லாம் நடக்கிறது. எல்லாம் ஹதீதுகளில் உண்டு, இல்லாத ஒன்று அல்ல. சரி, இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும். வஹாபியால் ஊருக்குள்ளே ஒன்று சொல்லிட்டுப்பா, என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்க, நான் தஜஅலு கபரி ஈதா, என் கபரை விழா கொண்டாடும் இடமாக என்று இந்த வஹாபியால் அர்த்தம் வைப்பாங்க. அர்த்தம் வைக்கிறது தப்பு. என் கபரை பெருநாளாக ஆக்காதீர்கள். அதான் இல்லை, ஈதுன்னா பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் என்ன செய்வோம்? ஈதுல் அல்ஹா அப்படிமோ. நோன்பு பெருநாள் என்ன சொல்லுவோம்? ஈதுல் ஃபித்ருமோ. ஈதுனா பெருநாள். என் கபரை பெருநாளாக ஆக்காதீர்கள்னு இருக்குது. இந்த வஹாபிகள் அப்பாவி இளைஞர் ஏமாத்துறதுக்கு விழா கொண்டாடும் இடமாக எங்கே பாருங்க அந்த அர்த்தம்? ஈதுக்கு அந்த அர்த்தம் எங்கே இருக்குது? பெருநாள் தானே. நடைமுறையில் பாமர்களுக்கும் தெரிஞ்சது தானே. எப்போ ஈது ஓரான்னு கேட்பாரு, நாளைக்கு ஈது அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை. பெருநாளாக ஆக்காதீர்கள் சொன்னதும் உண்மைதான். அப்படி சொன்னது தான் கரெக்டு. இவங்க நெருங்கிற உலகம் சொல்கிறாங்க, என் கபரை நீங்கள் பெருநாளாக ஆக்காதீர்கள். இது அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெருநாளுங்கிறது வருஷத்துக்கு எத்தனை தடவை வரும்? ஹஜ்ஜு பெருநாள் ஒரு தடவை வரும், நோம்பு பெருநாள் அது ஒரு தடவை வரும். மொத்தத்தில் பெருநாள் பார்த்துக்கிட்டா எத்தனை? 2 பெருநாள் அப்படி தானே வரும். என் கபரை பெருநாள் மாதிரி ஆக்கப்படாதீங்க. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து போகிற இடம் மாதிரி ஆக்கிறாதுங்க. என் கபரை அன்றாடம் வருகின்ற இடமாக ஆக்குங்க. அன்றாடம் கூட பல தடவைகள் வந்துட்டு போங்க. அப்படிப்பட்ட இடம் அது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, என் கபரை ஒரு ஜியாரத்தை செஞ்சால் நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னை சந்திப்பதை போல, அது வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைச்சா போதுமா? அன்றாடம் கிடைக்கணும். இந்த நற்பேறு, இந்த நசீப் அன்றாடம் நமக்கு வேணும். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என் கபரை ஜியாரத் செஞ்சால் நான் ஷஃபாத்து செய்வேன்னாங்கல்ல, அந்த ஷஃபாத்து கிடைக்கிறது ஒரு தடவை செஞ்சால் போதுமா? அன்றாடம் செய்யணும். இப்போ வருடத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வர மாதிரி ஆக்கிவிடாமல் நீங்கள் அன்றாடம் வந்து போங்க, முடிந்த போதெல்லாம் வந்து போங்க என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்பதையும் நாம் கவனத்திலேயே கொள்ள வேண்டும். சரிங்க, மொத்தம் புனிதமான இடங்கள் நம்ம பார்த்தா மக்கா, மதீனா. மதீனா பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2 ஊர் புனித, உலகிலேயே புனிதமான ஊர்கள் 2, மக்கா மதீனா. இன்னொரு பாயிண்ட் சொல்லவா உங்களுக்கு? ஒரு ஊருக்கு பல பேர் இருக்கும் உலகத்தில். ஒரு ஊருக்கு 2 ஊர், 2 பேர், 3 பேர்லாம் இருக்கும். ஆனால் அதிகமான பெயர்கள் கொண்ட ஊர் இருக்கிறதென்றால் அது 2 தான் இந்த உலகத்தில், மக்கா மதீனா. மதீனாவுக்கு எத்தனை பேர் இருக்குது தெரியுமா? ஒரு சில இமாம்கள் 100க்கு மேலே இருக்குங்கிறாங்க. இன்னும் சில இமாம்கள் 1000க்கு மேலே இருக்குங்கிறாங்க. இந்த 100க்கு மேலேங்கிறது என்னட்டே பட்டியல் வச்சுருக்கானா? எது? மதீனாவுக்கு பேர் அப்படி ஒரு சிறப்புங்க. சரி, மக்கா மதீனா இதில் எது சிறந்தது? மக்கா சிறந்ததா, மதீனா சிறந்ததா? 2 சிறந்தது தான். 2 அதிக சிறப்புடையது எது? ஒரு கேள்வி. அடுத்து இன்னொரு கேள்வி, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் இருக்கும் மக்காவில், மஸ்ஜிது நபி பள்ளிவாசல் இருக்கும் மதீனாவில். இந்த 2 பள்ளிவாசலில் எந்த பள்ளிவாசல் மிகச்சிறந்தது? 2 சிறந்த பள்ளி தான். எது மிகச்சிறந்தது? சரி, அந்த மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்குள்ள காபா இருக்குது,
மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள்ள கல்மல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித உடல் இருக்கிறது. இந்த 2 இடங்களில் எது சிறந்த இடம்? அப்போ 3 பாயிண்ட் வச்சாச்சு. எது சிறந்தது அப்படின்னு முதலாவதாக வாங்க பள்ளிவாசல் எடுத்துக்கிறோம். பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டால் மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசல் ஒன்று மக்காவில், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் மதீனாவில். இந்த 2இல் எது சிறந்த பள்ளின்னு சொன்னால் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் தான். மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல். ஏன்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டாங்க, முதல் பள்ளிவாசல் அது. இன் அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதீ பிபக்கா. இன்னொரு காரணம், அங்கே ஒரு தடவை தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை கிடைக்குதுல்ல, அப்போ அது கூட தானே. ஆனால் மஸ்ஜித் நபவியில் 1000 மடங்கு நன்மை, புகாரில் இருக்க பிரகாரம். 1000 மடங்கு நன்மை கிடைக்கிற பள்ளிவாசலை விடவும் 1,00,000 மடங்கு நன்மை கிடைக்கிற பள்ளிவாசல் தான் சிறந்தது. இதில் கருத்து வேறுபாடு கிடையாது இமாம்களுக்கு மத்தியில். எல்லா இமாம்களும் யோகோபித்து சொல்கிறாங்க, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் தான் முதலிடம், 2வது இடம் தான் மஸ்ஜித் நபவி. இதில் கருத்து வேறுபாடே கிடையாதுங்க. எல்லா இமாம்களும் இத்திஃபாக்காக சொல்கிறாங்க. 1ஆம் பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்தது மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கக்கூடிய காபா கருப்பு கட்டிடம், மஸ்ஜித் நபவிக்குள்ளே இருக்கக்கூடிய கல்மல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித உடல். இந்த 2ல் எது சிறந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை சுமந்த அந்த இடம்தான் காபாவை விடவும் சிறந்தது. இதிலே கருத்து வேறுபாடு கிடையாது. இதில் சில இமாம்கள் இப்படி சொல்கிறாங்க, இன்னும் சில இமாம்கள் அப்படி, அதெல்லாம் கிடையாது. எல்லா இமாம்களும் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உடலை சுமந்த இடம்தான் உயர்ந்தது காபாவிடம். ஏன்? காபாங்கிறது அல்லாஹ்வுடைய இல்லம், பைத்துல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நூருல்லா, அல்லாஹ்வுடைய இல்லத்தை விடவும் அல்லாஹ்வுடைய பேரொளி தான் சிறந்தது. உயர்ந்த படைப்பு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே. அப்போ உயர்ந்த படைப்பு இருக்கிற இடம் தானே சிறந்த இடமாக இருக்க முடியும். அதனால் இதில் எது சிறந்தது கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் புனித உடலை சுமந்த இடம்தான். அடுத்துதான் காபா. இதிலும் கருத்து வேறுபாடே கிடையாது. வேறு எதுலங்க கருத்து வேறுபாடு? மக்கா மதீனா தான். மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா அப்படின்னு வரும் பொழுது சில இமாம்கள் மக்கா சிறந்ததுங்கிறாங்க, அதுக்கு சில காரணங்களை சொல்கிறாங்க. இன்னும் சில இமாம்கள் மதீனா தான் சிறந்ததுங்கிறாங்க, அதுக்கு சில காரணங்களை சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உடலை சுமந்த இடம்தான் இந்த மண் உலகிலேயே சிறந்த இடம். அப்போ அங்கே போய் ஒரு தர்பார் நம்ம போய் நிற்கிறோம்னு சொன்னால் சிறந்த இடத்திற்கு நாம் வந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கிறது. அதுபோல் மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க. 2 கிபிலா பள்ளி. நம்ம பள்ளிவாசல்லாம் ஒரு கிபிலா தான் இருக்கும், மேற்கு பக்கமாக தான் நம்ம தொழுகிறோம். ஆனால் மதீனா ஷரீஃபுக்கு போனீங்களாக்கா சில இடங்களில் காமிக்கிறாங்கல்ல 2 கிபிலா பள்ளிவாசலும் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதில் 2 கிபிலா பள்ளி அப்படின்னு கேட்டால் ஒரே தொழுகையிலேயே 2 கிபிலா. அப்படி ஒரு நிகழ்வு அந்த பள்ளியில் நடந்துச்சு. அதனால் அந்த பள்ளிக்கு பேரை மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், 2 கிபிலா பள்ளி. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃப் போனதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னால் நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுவுங்க. ஸல்லல்லாஹு அப்படி தொழுதாங்க. ஒரு ஏறத்தாழ 17 மாதம். அது ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா தான் நமக்கு கிப்லாவாக இருக்கணும்னு சொல்லி ஆசையில் வஹி வராதான்னு வானத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சுட்டான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா. நபி அவர்களே, உங்கள் முகத்தை வானத்தின் பக்கம் நீங்கள் உயர்த்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதையும் நாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபலன் வள்ளி என்னக்க கிபிலத்தன் தர்லாஹா. நீங்கள் விரும்பிய அந்த காபாவை கிப்லா ஆக்கிட்டோம், இனிமேல் நீங்கள் காபாவை நோக்கி தொழுங்கன்னு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சுட்டான். இந்த இறக்குனதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் காபாவை நோக்கி தொழுதாங்க. இந்த மஸ்ஜித் கிபிலத்தைன்னு நம்ம சொன்னோம் அல்லவா, அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரலை. இப்போலாம் நமக்கு வாட்ஸ்அப் இருக்குது, அது இருக்குது, நம்ம மெசேஜ் அனுப்பிவிட்டு வரோம். அந்த காலத்து அப்படி இல்லையில, அவங்களா போய் சொன்னால் தானே, இல்லாட்டி இவங்களுக்கு தெரியாதுல்ல. இங்கே தொழுத ஒரு சஹாபி எங்கள் மஸ்ஜித் நபவியில் மாற்றப்பட்டு காபாவை நோக்கி தொழுதுட்டாங்க. அந்த கிபிலத்தின் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே உள்ள சஹாபிகள்லாம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறாங்க. சத்தம் கொடுத்தாங்க இந்த சஹாபி, சட்டம் மாற்றப்பட்டு விட்டது,
இனிமேல் காபாவை நோக்கி தான் தொழுவானு, நான் அங்கே தான் வர்றேன், தொழுது தான் வர்றேன்னு சத்தம் கொடுத்தாங்கல்ல. பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுகள் அந்த சஹாபிகள் அத்தனை பேரும் தொழுகையிலேயே அப்படியே திரும்பிட்டாங்க காபாவை நோக்கி. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போது ஒரு தொழுகை 2 கிபிலா, அதான் இது நடந்த இடம் அங்கே. அதனால தான் மஸ்ஜிதுல் கிபிலத்தைன். சில பேர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினாங்கம்பாங்க. இல்லை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் தொழுகையில் இருக்கும்போது தான் வகி வரணுங்கிறது இல்லையா. முன்னால் வகி வந்து அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் அவங்க தொழும்போது தான் இது நடந்தது. ஆக மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் அப்படின்னு. அதே போல் இன்னொரு பள்ளியாசல் இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிற பள்ளியாசல் வந்து மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே தான். மஸ்ஜித் நபி நின்று பார்த்தாலே தெரியும். மஸ்ஜிதுல் கமாமா, மேகப்பள்ளி வாசல். கமாமாண்ட அரபி மொழியில் மேகம். ஏன் மேகப்பள்ளியான்னு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை இல்லாத சமயத்தில் மழை தொழுகை நடத்தினாங்க. மழை தொழுகை துவா செஞ்சுட்டே இருக்கும்போது மேகமும் திரண்டு வருகிறது. அந்த சூரிய வெளிச்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேலே படாமல் அந்த மேகம் தடுத்தது. அந்த இடத்துல தான் அது நடந்ததுங்கிறதுனால மஸ்ஜிதுல் கமாமா, மேக பள்ளிவாசல் பேர் வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையை நடத்துவாங்க, அந்த இடத்துல நடத்துவாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் நடத்துறது இல்லை, மைதானத்தில் நடத்துவாங்க. ஏன்னா பள்ளிவாசல் இடம் பத்தாதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி மஸ்ஜித் நபவியில் தான் நடக்குது பெருநாள் தொழுகை. ஏன் லட்சக்கணக்கான மக்கள் தொழுகலாம், அன்றைக்கி தொழுகை இடம் பத்தாது. அதனால் மைதானத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ மஸ்ஜிதுல் கமாமா பள்ளிவாசல் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. இன்னும் இப்போ தெரிய போகிறது முக்கியமான ஒன்றுங்க, ஜன்னத்துல் பக்கியா. ஜன்னத்துல் பக்கியா சஹாபா பெருமக்கள், இமாம்கள், தாபிஈன்கள், வலிமார்கள் அவ்வளவு பேருடைய புனித உடல்களை சுமந்த கபிரிஸ்தான் தான் ஜன்னத்துல் பக்கி. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டாலே அந்த போயிடலாம். காலையில் சுபுவுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் திறந்து விடுறாங்க. எப்போதும் திறந்து விட மாட்டாங்க, எல்லா நேரத்திலும். சுபுவுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம், அசருக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் திறந்து விடுவாங்க, உள்ளே போகலாம். அந்த ஜன்னத்துல் பக்கி, ஜன்னத்துங்கிறது சரியான பேர் தான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, மூமினுடைய கபரு சொர்க்கத்தில் பூந்தோட்டம்னாங்கல்ல. அப்போ ஜன்னத்துல் பக்கையில் எவ்வளோ பெரிய காமிலான மூமின்கள்லாம் இருக்கிறாங்க. எத்தனை சஹாபிகள், இமாம்கள், தாபியங்கள். அப்போ உண்மையிலே ஜன்னத்து தான். நீங்கள் அந்த ஜன்னத்துல் பக்கை கபூர்ஸ்தான் உள்ள நுழைஞ்சிட்டுங்கன்னு வச்சுக்கிறோங்க, சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள். ஒரு மூமின கபரு அப்படின்னு சொன்னால், ஏன் நம்ம இந்த வலிமானுள்ள கபருக்கெல்லாம் போய் அங்கே உட்காந்துட்டு அல்லாட்ட கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், சொர்க்கத்தின் பூந்தோட்டங்க. வலிமானுடைய கபரு சொர்க்கத்தின் பூந்தோட்டம், அங்கேருந்து அல்லாட்ட கேட்குறோம். இங்கே ஜன்னத்துல் பக்கையில் யார் யார் இருக்கிறாங்க? ஹலரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை புதல்வர் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. அருமை புதல்விகள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. புதல்வர்கள் 4 பேர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா 4 பேரும். அவருடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்கள் 2 பேரை தவிர மற்ற எல்லாம் ஜன்னத்துல் பக்கி தான். 2 பேர் மட்டும் அங்கே இல்லை. அந்த 2 பேர் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மக்காவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் முஅல்லாவில் தான் அவங்க நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, மக்காவிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஸரீஃப் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே. மக்கா தான், மக்காவிலேருந்து 15 கிலோமீட்டர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஜன்னத்துல் முஅல்லாவில். இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லா மனைவிமார்களும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா உள்பட எல்லாம் அந்த ஜன்னத்துல் பக்கியில் தான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பக்கியில் தான். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பக்கியில் தான். நம்மெல்லாம் பூரியா பாத்தா ஓதுலமே. யாருக்கு ஓதுலாம்? பூரியா பாத்தா யாருக்கு ஓதுலாம்? இமாம் ஜவஹர் தானே. என்ன கேள்வி கேட்டோன்னே தெரியலப்பா. அவங்களுடைய கபர் அங்கே தான் இருக்குது. இமாம் பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபர் அங்கே தான் இருக்குது. 4 மதஹப் இருக்கிறது அல்லவா? 4 மதஹப்பில் மாலிக்கு மதஹப், அந்த மாலிக்கு மதஹுடைய இமாம் அவர்களுடைய கபர் அங்கே தான் இருக்குது.
அவ்வளவு சஹாபா பெருமக்கள், அவ்வளோ தாபியங்கள். உள்ளுக்கு போயிட்டாலும் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டோம். முக்கியமான இடம் அந்த ஜன்னத்து. அதனால தான் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அங்கே போனீங்களாக்கா சுபுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் அங்கே திறந்து விடுறாங்க. அந்த நேரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று இடம் என்ன, ஹந்தக்கு. அதெல்லாம் உங்களை கூட்டு கொண்டு போய் காமிப்பாங்க. ஹந்தக் அகழ்போர் நடந்த இடம். எதிர் உள்ளே வரக்கூடாங்கிறதுனால குழி தோண்டினாங்கல்ல அந்த இடம். அந்த இடத்துல இப்போ பள்ளியாசை. அந்த பள்ளியாசை பேர் மஸ்ஜிதுல் ஃபத்தஹ், வெற்று பள்ளி வாசல். சபோ மசாஜ்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பள்ளியாக 7 பள்ளி அங்கே சபோ மசாஜ்னு சொல்லுவாங்க. கார் டிரைவர் எங்கே போனோம் அப்படின்னு கேட்டால் சபோ மசாஜ் அப்படின்னு கூட்டி போவான். நீங்கள் ஹந்தக்குன்னு சொல்லிங்க, அவன் சபோ மசாஜ் கூட்டி போவாப்புல. ஏன்னா சபோ மசாஜ்னா 7 பள்ளின்னு அர்த்தம். சின்ன பள்ளி அந்த இடத்துல பக்கத்தில் ஒவ்வொன்றும் ஒரு அடையாள குறிப்பீடு இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. இப்படி முக்கியமாக கடைசியாக உஹதை சொல்லாமல் இருக்க முடியுமாங்க? மதீனா ஷரீஃபை சொல்லும் போது உஹது மலையை பற்றி சொல்ல முடியும், சொல்ல இருக்கலாமா? உஹுதுன்னு என் பேர் வந்துச்சு. உஹுது இந்த அஹதுலேருந்து உள்ளது. அஹதுல என்ன, ஒன்றுல அர்த்தம். குல் ஹுவல்லாஹு அஹது சொல்கிறோம்ல, அஹதுல ஒன்று. அது என்ன உஹது ஏன்னு கேட்டால் பெரிய மலைங்க. அது உஹது மலைங்கிறது சின்ன. அங்கே வந்து 60 நாளில் குட்டி குட்டி மலையாக பார்க்கலாம். சின்ன மலையாக. பெரிய மலையாக இருந்தாலும் தனித்தனி மலையாக இருக்கும். பெரிய மலையும் இருக்குது, தனித்தனி மலை. ஆனால் உஹது மலை இருக்கிறதுல நேராக வரிசையாக போகும், ரொம்ப நீளமாக போகும். அது தனித்த மலையாக அது இருப்பதால் அதுக்கு பெயர் உஹது. உஹது யுத்தம் நடைபெற்ற இடம் அது. அங்கே தான் சஹாபா பெருமக்கள் சிலர் ஷஹீதானாங்க. அது முக்கியமானவங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையார். ரயீசு ஷுஹதா, ஷுஹதாக்களின் தலைவர். அவங்களுடைய ஜியாரத்துக்கு எங்கே போகலாம், அங்கே போகலாம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜியாரத்து அங்கே இருக்குது. இப்போலாம் காம்பவுண்டு கட்டி வச்சுட்டாங்க. அங்கே உள்ளுக்கு போக முடியாது, ஆனால் பார்க்கலாம். வளையமாக இருக்குதுல்ல, அது உள்ளுக்கு உள்ள கபர்கள்லாம் கண்ணுக்கு தெரியும், பார்க்கலாம். ஆனால் 98 நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இந்த சுற்றி சுவரெல்லாம் கிடையாது. கபரு கிட்ட போய் நின்று நான் ஜியாரத் செஞ்சேன். கபரு இதான் கபரு. இங்கே நின்றோம். யாரும் அங்கே தடுப்பதற்கோ இங்கே வரான்னு சொல்லுவது ஆளே கிடையாது. அப்படி ஒரு காலம். இப்போ கூட்டம் அதிகமாகிடுச்சுல, அதனால. இன்னொரு ஆச்சரியம் சொல்லவா, சில பேர் நம்ப மாட்டாங்க, ஆனால் நேரடியாக பார்த்தது. அப்போ அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கபரு பக்கத்தில் இருக்கிறேன். சில அரபி பையன்கள், அவங்களுக்கு வந்து ஒரு 15 வயசு 14 வயசு அப்படி இருக்கும். அந்த பசங்க நாங்கள் போன உடனே அல் ஃபாத்திஹா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறாங்க. ஏன்னா அவங்க நம்ம மூலமாக ஏதாவது ஹதியா கிடைக்கும். அவங்கெல்லாம் மதீனாவில் இருக்கக்கூடிய அரபி பிள்ளைகள். அவங்க ஏதாவது ஹதியா கொடுப்போம் அல்லவா, அதற்காக அப்படி செய்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கக்கூடிய தர்கா ஷெரீஃப்லையும் வந்துடுச்சு. எங்களுக்கு தர்காவில் அதுதானே பாத்தியாவுக்கு தான் அப்படின்னு தோவுறாங்க. என்னப்பா இது நம்ம இடத்துல தான் இருக்குன்னு சொன்னால் அரபு நாட்டில் இருக்க தானே செய்யுது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நடக்க தானே செஞ்சு. இதெல்லாம் இப்போ எல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் சுற்றி சவரை எழுப்பிட்டாங்க. ஆனால் உள்ளவங்களாம் பார்க்கலாம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நம்ம நினச்சி பார்க்கணுங்க. அவங்க மிகப்பெரிய செல்வந்தர். இஸ்லாத்திற்காக செல்வத்தையெல்லாம் எழுந்தவங்க. அந்த உஹது யுத்தத்தில் தான் ஷஹீதானாங்க. அவங்க நிலைமை எப்படி தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நம்மெல்லாம் தங்கங்க. அல்லாஹ் நம்மளையெல்லாம் எவ்வளோ பெரிய தங்கமாக வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் அவர் இறந்துட்டா அழகான கபன் துணியை வச்சு கபனிட்டு தான் அடக்கம் செய்கிறோம். இப்போது எவ்வளோ பெரிய ஏழையாக இருக்கட்டும், புது துணி வாங்கிடுறோம்லங்க. ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது யுத்தத்தில் ஷஹீதானாங்க. கபன் இடுவதற்கு ஒரு துணி தலைப்பக்கம் மறைச்சா கால் தெரியுது, கால் பக்கம் மறைச்சா தலை தெரியுது. இப்போ சஹாபா மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் சொல்லலாம் நிலைமை இப்படி இருக்க, நாங்கள் என்ன செய்யணுண்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலைப்பகுதியை மூடிடுங்க, கால் பகுதியை இலைகளை எழுத்து அதை மூடுங்கன்னாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இதை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுவார்கள். அல்லாஹ் இவ்வளோ செல்வத்தை எனக்கு தந்துட்டானே. ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் எவ்வளோ செல்வந்தராக இருந்தாங்க. இந்த உலகத்தை விட்டு போன போது அவருடைய நிலை எப்படி இருந்தது? ஆனால் அல்லாஹ் இவ்வளோ பெரிய செல்வத்தை தந்துட்டானே. ஏன் தெரியுமா அழுதாங்க? அல்லாஹ் மறுமையில் போய் நிற்கும்போது, உங்களுடைய வணக்கத்துக்கு உலகத்தில் நான் கூலி தந்துட்டேன் போங்க, உங்கள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிடுவானோ என்று பயந்து அழுதாங்க அங்கே பெரியவங்கள்லாம்.
இப்போல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? ஒன்றும் கிடைக்கலங்கிறோம். கிடைக்காதவர் என்ன சொல்றாரு? நான் தொழுகிறேன், வணங்குறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்காது. அவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், வணக்கமே செய்யுது, அவன் மேலே நல்லா இருக்கிறான் அப்படிங்கிறாரு. இவங்க சரி, நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து தொழுதுறீங்க, வணங்குறீங்க, எல்லாம் உங்களுக்கு தந்துட்டான், செல்வத்தை எல்லாம் தந்துட்டான், மறுமையில போய் நிற்கிறீங்க, நான் தான் உலகத்தை எல்லாம் தந்துட்டேனே, உங்க ஒன்றும் இல்லைங்கிறான். அப்போ உங்கள் நிலைமை என்னங்க ஆகும்? அப்போ என்ன நினைப்பீங்க? உலகத்தை எனக்கு தராமல் தான் பரவாயில்ல, இங்கே தானே வேணும்னு நினைப்பீங்க. அதனால இங்கே நமக்கு சிலது கிடைக்காம இருக்கிறது அல்லாஹ் நம்மளை மறுமைக்கு தேர்ந்தெடுத்துட்டான்னு அர்த்தங்க. அங்கே நமக்கு தர போகிறாங்க. இந்த உலகம் தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவான். ஆனால் அதில் தக்குவாவும் இருந்து பொருளும் இருந்தால் பிரச்சனை இல்லை, பொருளும் இருந்து எனக்கு ரப்பு அல்லாஹ் தான் நினைச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் செல்வம் வச்சுக்கிட்டு இந்த செல்வம் தான் எனக்கு ரப்புன்றா அதுதான் ஆபத்து. கௌசநாயகம் எப்படி செல்வந்தராக இருந்தாங்க, ஆனால் அந்த செல்வத்தை அவங்க ரப்பா ஆக்கலை. என் ரப்பு தான் என் காரியத்தை நிறைவேற்றுவாங்க, அதனால தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுக்கு கிடைத்த ஞானத்தை சொல்லி கொடுத்தார்கள், அவர்களுக்கு கிடைத்த அந்த பொருள் செல்வத்தை அள்ளி கொடுத்தார்கள், அள்ளி கொடுத்தார்கள். ஏன்? இந்த செல்வம் எனக்கு எதுவும் செய்யாது. அந்த தகுதி உள்ளவங்களுக்கு செல்வம் வந்துதான் பிரச்சனை கிடையாது. இல்லை, காசு தான் நம்ம காரியத்தில் ஆற்றுன்ற எண்ணத்தில் இருந்து செல்வம் வந்தெல்லாம் தான் ஆபத்து. அதனால அல்லாஹ் தஆலா நமக்கு சில காரியங்கள் இங்கே செய்யாமல் இருப்பான். அப்போ நம்முடைய வணக்க வழிபாடுகள் கூலி அங்கே தர போகலான்னு அர்த்தங்க. அவசரப்பட வேணாங்க. நம்ம முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பாருங்க, போகிற நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, செல்வந்தருங்க. கடைசி இந்த உலகத்தில் போகும்போது போதுமான கஃன் துணி இல்லைங்க. அவர்களுடைய ஜியாரத்தையும் நீங்கள் அங்கே செய்யலாம். எங்க? அந்த உஹது மலையில், உஹது மலை அடிவாரத்தில். அந்த மலையை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் அதை நேசிக்கிறோம் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்று அந்த மலைக்கு இருந்த உணர்வு கூட சில மனிதர்களுக்கு இல்லை என்று நினைக்கும் போது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அதனால தான் இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃபில் சொல்றாங்க, வசல் பத்ரன் வசல் உஹதன். பத்ரை கேட்டுப்பார், உஹதை கேட்டுப்பார். புர்தா ஷரீஃபை படிச்சா அது வரும். ஏன் அப்படி கேட்க மாட்டாங்க? எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி புரியணுமா? பத்ரை போய் கேளு, அது சொல்லும். உஹதை போய் கேளு, அது சொல்லும். அந்த உஹது மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்துக்கிறது. அதை விடவுமா நாம் பின்தங்கி இருக்கிறோம் மனிதர்களாக நாம் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில். ஆகவே தான் இமாம் புஸ்ஸர் சொல்கிறாங்க, பாடத்தை பயின்றுகள் உஹது பத்ரின் மூலமாக. அப்போ இந்த உஹது மலையையும் நம்ம பார்க்கலாம். இது போன்ற பல இடங்கள் அந்த மதீனா ஷரீஃபில் இருக்குது. அந்த மதீனத்து மண்ணே புனிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்க்கறதுக்கு துருபத்தை அழுதுனான்னு சொன்னாங்களாங்க. ஓதி பார்க்கிறதுக்கு வாசகம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு. சரி, அடுத்து என்ன? ஓவி துருபத்தை அருளினா இந்த மண்ணின் பரக்கத்தை கொண்டு. அதனால சில பேர் அந்த மண்ணை கூட எடுத்து சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ பெரிய உயர்வுங்க, அவ்வளோ உயர்ந்த மண் அந்த மதீனத்து மண். மதீனத்து மண் கொடுத்து வச்ச மண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை சுமக்கிற நசீபை பெற்ற மண். அந்த மண்ணில் நாம் கால் எடுத்து வைத்து அங்கே தங்கினாக்கா அங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் பெற்ற பாக்கியம். அந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தின் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.